ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 13. பஷ்மே பூதாங்க சங்கேன ஸ்வர்யாதாக சகர ஆத்மஜாக கிம் புனக ஸ்ரத்தயா தேவீம் சேவந்தே ஏ திருதவ்ரதாக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். பஷ்மே பூத அங்க சாம்பலாக எரிந்து போன உடலால், சங்கேன கங்கை நீரை தொட்டதால், ஸ்வயாதா ஸ்வர்கலோகங்களுக்கு சென்றனர், சகர ஆத்மஜா சகர புத்திரர்கள், கிம் என்னவென்று சொல்வது, புனக மீண்டும், ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும், தேவீம் கங்கா தேவியை, சேவந்தே வழிபடுபவர்கள், ஏ எவர்கள், திருதவிரதா திடமான விரதங்களுடன். டிரான்ஸ்லேஷன். சாம்பலாய் போன உடல்களில் கங்கை நீர் பட்ட மாத்திரத்தில் சகர புத்திரர்கள் ஸ்வர்கலோகங்களுக்கு உயர்த்தப்பட்டனர். அப்படி இருக்கும்போது திட விரதத்துடனும் ஸ்ரத்தையுடனும் கங்கையை வழிபடுபவனை பற்றி கேட்கவே வேண்டியதில்லை. அத்தகைய ஒரு பக்தனுக்கு விளையப் போகும் நன்மையை பற்றி ஒருவரால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. பதம் 14. நாஹி ஏதத் பரம் ஆச்சர்யம் ஸ்வர்துன்யா யத் இஹோ உதித்தம் அனந்த சரணாம்போஜ பிரசூதாயா பவசித்ததம். ஒன் பை ஒன் மீனிங். ந இல்லை, யத் உண்மையில், ஏதத் இது, பரம் பரம, ஆச்சரியம் ஆச்சரியமான விஷயம், ஸ்வர்துன்யா கங்கை நீரின், யத் எது, இக இங்கு, உதிதம் விவரிக்கப்பட்டிருப்பது, அனந்த பரமபுருஷரின், சரண அம்போஜ பாத தாமரையிலிருந்து, பிரசூதாயா வெளிப்படுவதின், பவச்சித பௌதிக பந்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது. டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷராகிய அனந்த தேவரின் தாமரை பாதங்களிலிருந்து கங்காதேவி ஊற்றெடுப்பதால் பௌதீக பந்தத்திலிருந்து ஒருவரை விடுவிக்க அவளால் முடிகிறது. எனவே கங்கையை பற்றி இங்கு வர்ணிக்கப்பட்டிருப்பவையெல்லாம் சிறிதும் ஆச்சரியமானவை அல்ல. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கங்கை நீரில் நீராடுவதன் மூலமாகவே கங்கையை தினமும் வழிபடுபவர் மிகவும் ஆரோக்கியத்துடன் இருப்பதையும் படிப்படியாக ஒரு பகவத் பக்தராக மாறுவதையும் கண்கூடாக காண்கிறோம். கங்கை நீரில் நீராடுவதன் விளைவு இதுவே. கங்கா ஸ்நானம் எல்லா வேத சாஸ்திரங்களிலும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழியை பின்பற்றுபவன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுவான் என்பது நிச்சயம். சகர புத்திரர்களின் சாம்பலை கங்கை நீர் தொட்ட உடனேயே அவர்கள் ஸ்வர்க்கம் சென்றனர். இது அனுபவபூர்வமான ஒரு உதாரணமாகும். பதம் 15. சந்நிவேஷ்ய மனோயஸ்மின் ஸ்ரத்தயா முனையோ அமலாக த்ரைகுண்யம் துஸ்தியஜம் ஹித்வா சத்யோ யாத்தாஸ்தத் ஆத்மதாம். ஒன் பை ஒன் மீனிங். சந்நிவேஷ்ய முழுமையாக கவனம் செலுத்தும், மனதை, யஸ்மின் யாரிடம், ஸ்ரத்தையா ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும், முனைய மாமுனிவர்கள், அமலா எல்லா பாவ அழுக்குகளிலிருந்தும் விடுபட்ட, திரைகுண்யம் ஜட இயற்கையின் முக்குணங்கள், துஸ்தியஜம் கைவிடுவதற்கு மிகவும் கடினம், ஹித்வா என்றாலும் அவர்களால் கைவிட முடியும், சத்ய உடனேயே, யாதா அடைந்தனர், தத் ஆத்மதாம் பரமனின் ஆன்மீக குணத்தை. டிரான்ஸ்லேஷன். பௌதீக சிற்றின்ப ஆசைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள மாமுனிவர்கள் தங்களுடைய மனங்களை பகவத் தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்கின்றனர். அத்தகையவர்கள் சிரமமின்றி பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுகின்றனர். அவர்கள் பகவானின் ஆன்மீக குணத்தை அடைய பெற்று உன்னத படித்தரத்தில் நிலை பெறுகின்றனர். இதுவே பரமபுருஷ பகவானின் பெருமையாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 13, 14, 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவ்க்கு ஜெய்.